Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்களவை எம்பி பதவி சி.வி. சண்முகம் ராஜினாமா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்லமெண்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ இது ரிலேட்டடான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 101, அதாவது வெக்கேஷன் ஆஃப் சீட்ஸ் எப்பொழுது ஒரு எம்பியினுடைய பதவி வந்து காலியாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 101. ஸோ இதுக்கு அடிஷனல் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இப்போ ஒரு மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா ப்ளஸ் ராஜ்யசபாவுக்கு தேர்வாகி உள்ளார் அப்படின்னா அவருடைய ராஜ்யசபா சீட் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக காலியாகிவிடும். அதே மாதிரி ஒரு சிட்டிங் எம்பி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அவைக்கு வந்து சூஸ் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய அந்த அவையினுடைய பதவியானது காலியாகிவிடும். அதே மாதிரி ஒரே ஹவுஸ்லேயே 2 சீட்ஸுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து உடனே என்ன பண்ணணும்னா எந்த சீட் அவருக்கு வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணாத பட்சத்தில் அவருடைய 2 அந்த பதவி வந்து காலியாகிவிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் அதே மாதிரி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிற 2 பதவியை வந்து ஒரே நேரத்தில் வந்து வகிக்க முடியாது. ஸோ அவர் மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய எம்எல்ஏ பதவியை பார்த்தீங்கன்னா 14 நாட்களுக்குள் ராஜினாமா செய்ய வேண்டும். ஸோ இல்லை என்றால் அவருடைய அந்த மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் பதவி வந்து என்ன ஆகும் அப்படின்னா கால அவதியாகிவிடும். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்பி பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ இனி வந்து அவர் ஒரு எம்எல்ஏவா என்ன பண்ணுவாருன்னா தொடரும்.